கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கிளியாட்சி மண்ணின் மைந்தன், எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய என்னாலும் எங்களோடு ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருந்து இந்த மண்ணை வழிநடத்துகின்ற கௌரவ ஸ்ரீதர் அவர்களே, இந்த மேடையை வீட்டிருக்கின்ற கட்சியின் பிரதிநிதிகளே, இங்கு கூடியிருக்கின்ற பாசத்துக்குரிய இந்த தேசத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். இன்று நள்ளிரவு 12 மணியோடு பிரச்சாரங்கள் நிறைவு போகிறோம். அதற்கு முன்பதாக நாங்களும் பிரச்சாரத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனவே பசையை கொதிக்க வைத்துவிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த மணி நேரத்தால் சமுத்திக்காரர் பசைவாதிகள் கொண்டு வருவார்கள். அங்கே எப்போது கூட்டம் முடியும், பசைவாதியை தூக்கிக் கொண்டு புறப்படுங்கள் என்று கட்டளையிடுவதற்காக சந்திரமா காத்திருக்கிறார். ஆகவே சமுத்திர உத்தியோகத்தர்கள் பொழுது பசைகளை அளிக்கின்ற பணிகளிலே பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசு சேவை என்பது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அவன் தன்னுடைய தனிமனித வாழ்விலே கௌரவமாகவும் ஒழுக்கமாகவும் சமூக பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு அரச ஊழியன் அரச உத்தியோகத்தை பெறுவதனாலே பெற்றுக் கொள்கின்ற ஒரு நல்ல வழி. ஆனால் அந்த அரச உத்தியோகத்தினுடைய கௌரவத்தை, அரசாங்க சேவையினுடைய மகிமையை அழித்து அவர்கள் தன்னுடைய எதிர்விடிகளாக வைத்துக் கொண்டு அவருடைய சமுத்திர உத்தியோகத்தினுடைய நலன்களுக்குள்ளே குமுறுகின்ற தமிழ் தேசிய உணர்வை சிதைத்து இந்த மண்ணிலே காட்டாட்சி முடிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தனியார் சங்கத்தினுடைய 30 பேரும், சமுத்திரியிலிருந்து போன 42 பேரும், அவருடைய ஆதரவாளர்கள் 13 பேரோடும் இப்பொழுது கூட்டம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு நல்ல படித்த சுய ஒழுக்கமுள்ள அறத்தின்பால் எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை ஒரு வேட்பாளராக இந்த மேடையில் இருந்துவிட்டு உங்களிடம் வாக்குகளை கேட்கின்றோம். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணாம்சத்திலே ஒழுக்கம் பிரதானமானது. ஒழுக்கம் 2 வகைப்படும் என்று கிளிநொச்சியினுடைய காவல்துறையை திறந்து வைத்து தேசிய தலைவர் அவர்கள் உரையாற்றினார். உரையாற்றுகின்ற போது சொன்னால் ஒரு மனிதன் 2 வகையான ஒழுக்கங்களை பின்பற்ற முடியும். ஒன்று சமூக ஒழுக்கம். பெரும்பாலான மக்களினாலே பின்பற்றப்படுகின்ற ஒழுக்கம் சமூக ஒழுக்கம். என்னை பொறுத்தவரையில் நான் பின்பற்றுகின்ற ஒழுக்கம் ஒரு சமூக ஒழுக்கம். என்ன ஒழுக்கம் என்றால் மற்றவர்களை எங்களை பற்றி ஏதும் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக, மற்றவர்கள் எங்களை பற்றி தவறாக கருதிவிடக்கூடாது என்பதற்காக எங்களை கட்டுப்படுத்திக் கொள்கின்ற ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை தான் பலர் கடைபிடிக்க முடிகிறது. சுய ஒழுக்கம் என்பது மற்றவர்களுக்காக அன்றி தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய நடத்தையிலே, தன்னுடைய குணத்திலே, தன்னுடைய செயலிலே, தன்னுடைய பண்பாட்டிலே ஒரு சுய ஒழுக்கத்தை கட்டி காப்பது மிக கடினமானது. அத்தகைய மனிதர்களை வருவதாக சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு மனிதராக சிவஞானம் செய்கிறவர்கள் இந்த மொழியை இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றில் அவரோடு இணைந்து அவரோடு பிழைந்து வாழ்ந்தவர்கள், அவருடைய உண்மை தன்மைக்காக, நேர்மைக்காக, அவருடைய அறத்திற்காக பயணம் சென்றவர்கள். அந்த பயணம் சென்ற பாதையிலே ஒரு 2009ஆம் ஆண்டு ஒரு மௌனிப்பீடு நடந்தது. அந்த மௌனிப்பின் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே நாங்கள் நின்றோம். நினைத்து பாருங்கள், 2009ஆம் ஆண்டு நாங்கள் எப்படி இருந்தோம். 2009ஆம் ஆண்டு என்னுடைய உயிர்கள் பறிக்கப்பட்ட போது, எங்கள் மீது கொத்து குண்டுகள் வீசப்பட்ட போது, எங்கள் மீது பொசுடஸ் குண்டுகளை வீசிய போது, கையவே மையவே தெரியாத சதை குயர்களுக்குள்ளே என்னுடைய உயிர்களை நாங்கள் தேடிய போது, என்னுடைய தங்கையை, என்னுடைய அண்ணாவை, என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய அம்மாவை, என்னுடைய அப்பாவை, பிள்ளை, என்னுடைய தந்தையை இழந்து துடித்த போது வெறும் அம்மன மனிதர்களாக நாங்கள் முடிவாய்க்காலில் இருந்து வெளியேறினோம். வெறும் அம்மன மனிதர்களாக, வெறும் மனிதர்களாக முடிவாய்க்காலினுடைய முடிவாய்க்காலில் வெளியேறி முக்கம்பிகளுக்கு அழைக்கப்பட்ட போது நாங்கள் எதுவும் வச்சிருந்தோம். அரசியல் எதிர்கால
எத்தனை பெண் சகோதரிகள், எத்தனை ஆண்கள் தன்னுடைய உள்ளாடைகளை வண்டியில் இருந்த பொழுது பாய்ந்து பாய்ந்து விட்டார்களே. எவ்வாறு நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டோம், எவ்வாறு நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டோம், எவ்வாறு நாங்கள் அடிக்கப்பட்டோம், எவ்வாறு எங்களுடைய பண்பாட்டின் அடையாளங்கள் உடைக்கப்பட்டன. இத்தனை கொடூரமான வழிகள் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் 2010ஆம் ஆண்டினுடைய பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வந்தது. அந்த வேளையில் வெறும் மனிதர்களாக இருந்த மனிதர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து தமிழ் மக்களின் தலைவராகிய தமிழீழ தேசிய தலைவர் மேலகு வெறுப்பினை பிரபாகரன் உருவாக்கிய அவருடைய கொள்கை விஞ்ஞானம், தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்ற அந்த கோட்பாட்டை முன்வைத்த போது அதற்கு வாக்களித்த அற்புதமான மனிதர்கள் நீங்கள். எந்த விதமான அடுத்த வேலை வெற்றிய கனவுமின்றி, அடுத்த வேலை வெற்றியோ உணவுக்கான வழிமுறை என்ற போது அந்த தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கைக்காக வாக்களித்த அற்புதமான மக்களிடம் நாங்கள் இப்போது வாக்கு கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த முறை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் வாக்களிப்பீர்கள். நிச்சயமாக நாங்கள் வெல்லப் போவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். ஆனால் இந்த விடயத்திலே என்னுடைய மக்கள் மிகுந்த அரசியல் தெளிவாக இருக்க வேண்டும். 21 கட்சிகளைச் சேர்ந்த 210 பேர்கள் 200 பேர் எவ்வாறு அரசியலுக்கு வந்தார்கள்? அவர்கள் அரசியலுக்கு வந்தார்களா அல்லது அவர்கள் வரவேற்கப்பட்டார்களா என்று பார்க்க வேண்டும். இங்கே சொன்னார்கள், சொன்னதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு எளிய உதாரணம் மூலம் பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் மாவீரர்களாக இருக்கிறார்கள். அந்த மாவீரர்களுடைய திருவுருவப் படங்களை உங்களுடைய வீடுகளிலே வைத்து பூ வைத்து அவர்களை வணங்க உங்களால் முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் இந்த கல்லறைகளிலே தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துயில்கின்ற பிள்ளைகளை போய் பார்க்க உங்களால் முடியாது. எங்களுடைய விடுதலையின் அடையாளங்களை நினைத்து பார்க்க முடியாத ஒரு அடக்குமுறைக்குள்ளே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த சந்தையிலே தமிழீழ தேசிய எழுச்சிப்பாளர்களை போட முடிகிறது என்றால் அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? யாரவாறு அவர்களை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள்? அவர்கள் யாரால் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அதை விட வேறு உதாரணம் தேவையில்லை என்று நீங்கள் பத்திரிகையில பார்த்திருப்பீர்கள். இந்த துணிச்சி கட்சியை இயக்கின்ற அந்த கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்கின்ற வித்தியாசன் பொத்தம்மானோடு கலந்திருக்கின்ற பணத்தை பேசியிருக்கின்றார். உங்களால் முடியுமா? இந்த மண்ணில் இருக்கின்ற உங்களால் நீங்கள் விடுதலைக்கான இந்த விடயங்களையாவது பகிரங்கப்படுத்த முடியுமா என்று நான் கேட்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பொத்தம்மான் என்பவர் யார்? விடுதலை இயக்கத்தினுடைய பெரும் தூண், பெரிய தலைவன். அந்த தலைவரோடு தாம் சமமாக இருந்த பணத்தை ஒருவரால் பிரசுரிக்க முடிகிறது என்றால் அவன் யார்? அவருடைய பின்னணி என்ன? நினைத்து பாருங்கள். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரன் இவ்வளவு வாங்குகிறார். 2009ஆம் ஆண்டு நந்தி கடலிலே தேசிய தலைவர் தன்னின் அரசியலை ஒப்படைத்ததாக பேசுகிறார். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இறுதிப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது கஜேந்திரன் வெளிநாடுகளிலே தங்கியிருந்தார். இது உங்களுக்கு தெரியும். அதற்கு முள்ளிவாய்க்காலுக்கு விலை இல்லை. இந்த கஜேந்திரன் இப்போது சொல்கின்றார் 2 தேசம் ஒரு நாடு என்று சொல்கிறார். இந்த 2 தேசம் என்பதும் ஒரு நாடு என்பதும் அல்லது சமஸ்தி என்பதும் ஒன்றை ஒன்று ஒரே பொருள் கொண்டவை. வெறும் அலங்கார வார்த்தைகளினாலே, வெறும் அலங்கார எண்ணங்களினாலே எங்களுடைய கோட்பாட்டை சிறைப்படுத்தி அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். தயவு செய்து அமைதியாக இருங்கள். என்ன என்று சொன்னால், தேர்தல் காலம் என்பது ஒரு பரபரப்பான காலம். பல விடயங்கள் நிகழ்ந்தன. இந்த காலத்திலே நாங்கள் சிலவற்றை பொறுமையாக இருந்து சிலவற்றை அடைய வேண்டியது என்னுடைய அவசியமான விடயம். இந்த கையெழுத்திடம் ஒரு விடயத்தை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த இனப்படுவதை பற்றி இந்த கஜேந்திரகுமார் மிக தீவிரமாக பேசுகிறார். இனப்படுவதை என்று கும்பிடுகிறார். இந்த இனப்படுவதற்கு உள்ளான பொழுது இந்த கஜேந்திரனும் கஜேந்திரகுமாரும் ஏன் இலங்கையின் பாராளுமன்றத்திலே நீங்கள் பதவிகளில் இருந்தீர்கள்? ஏன் அந்த பதவிகளை ராஜினாமா செய்வதற்கு தயாரில்லாமல் இருந்தீர்கள்? ஏனென்று சொன்னால் உங்களுடைய பென்ஷன் போய்விடும் என்பதற்காக,
நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்களுடைய பதவிகளை நீங்கள் தக்க வைக்கிறீர்கள். உண்மையான தேசப்பற்றாளராக இருந்தால், உண்மையான தேசிய தலைவரின் வழியில் நீங்கள் வந்தவர்களாக இருந்தால், 2009 இனப்படுகொலை நடந்தபோது நீங்கள் இந்த இலங்கையின் சிங்கள பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மிகவும் பொறுமையாக நிதானமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள். மிகவும் தெளிவடையுங்கள். நாங்கள் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக மிக உயர்ந்தபட்ச தியாகங்களை என்னுடைய கட்சி செய்திருக்கிறது. இந்த கட்சி மிக உயர்ந்த தியாகங்களை செய்திருக்கிறது. என்னுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கே சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை வலைகளை பெற்றார் என்று. இத்தனை விடயங்களையும் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு தமிழ் தேசிய இனத்தின் ஒரே தலைமைத்துவ சக்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் என்பதை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, 17ஆம் தேதி மிக முக்கியமான நாள். இங்கே சொன்னது போல நீங்கள் ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடிகளுக்கு காலையிலே சென்று வீட்டு சின்னத்துக்கு வாக்களியுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வீட்டு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கின்ற அதே வேளை நான் மிகவும் உரிமையோடு மிகவும் மதிப்போடு உங்களிடம் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரை பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வீட்டுக்கும் 10க்கும் மாத்திரம் வாக்களித்து அவருடைய வெற்றியை உறுதி செய்யுங்கள் என்று இது மிக முக்கியமானது. இந்த தேர்தல் முறை விகிதாசார முறை இறந்தது. இந்த விகிதாசார முறையிலே இந்த 10 போட்டியாளர்களிலே வெல்லப்போவது 6 அல்லது 7 பேர் தான் வெல்லப் போகிறார்கள். ஆகவே இந்த வெல்லப் போகின்றவர்கள் எவ்வாறாவது தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சிந்திப்பார்கள். ஆனால் நாங்கள் தனிகளில் என்பதற்கப்பாலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எங்களுடைய மாவட்டத்தின் தனித்துவம், எங்கள் மாவட்டத்தினுடைய கௌரவம், எங்கள் மாவட்டத்தினுடைய இனத்தின் நதி, எங்கள் மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேர்மையான ஒரு தலைவன், இவற்றை பாதுகாப்பது எங்கள் ஒவ்வொருவரும் தலையாய பொறுப்பு. ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் வீட்டுக்கு வாக்களிப்பது போல நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கூட்டம் முடிந்து சென்றவுடன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் நண்பர்களோடு பேசுங்கள், உறவினர்களோடு பேசுங்கள், அயலவர்களோடு பேசுங்கள், உங்கள் கிராமத்தவர்களை தயார்படுத்துங்கள். அலையாக அணி அணியாக 17ஆம் தேதி வாக்குச்சாவடிகளுக்கு அவர்களை செல்லவிடுங்கள். அவருடைய வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விடுவதை உறுதிப்படுத்துங்கள். ஒரு மக்கள் உணர்ச்சி இந்த மண்ணிலே வெடித்தது என்ற அந்த நிஜம் எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த மண்ணிலே நிகழ வேண்டும். தயவு செய்து அந்த வரலாற்றின் பெருமையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மிக சுருக்கமாக ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடை என்கிற சின்னம் 17ஆம் தேதியோடு இந்த மண்ணிலே இருந்து நிறைவேற்றி வருகிறது. உங்களுடைய மிகவும் பணிவாக நான் ஒரு விடயத்தை கேட்கிறேன். கிளிநொச்சி மண்ணின் உருவாக்கம் எல்லோருக்கும் தெரியும். எவ்வளவு வலி சுமந்து ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த மண்ணை உருவாக்கினார்கள் என்பது தெரியும். இந்த மண் விடுதலைக்காக கொடுத்த வலி தெரியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குழந்தைகளையும் இந்த மண்ணிலே வித்துடலாக்கி அவர்களுக்கு பூ போட்டு மண் போட்டு விதைத்த வரலாறு தெரியும். இத்தகைய உணர்வு மிக்க மண்ணிலே ஒரு துரோகிக்கு நாங்கள் வாக்களிப்பது இந்த மண்ணுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகமாகும். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த மண்ணிலே 17ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி எவ்வாறு எதிரியை தோற்கடித்தீர்களோ அதுபோல எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த மண்ணில் துரோகிகளை விரட்டி அடியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து 17ஆம் தேதி வரலாற்றின் கடமை உங்களை அழைக்கிறது. இந்த மண்ணிலே வீர சின்னத்தில், வெற்றிய சின்னத்தில், இன்னும் சைக்கிள் சின்னத்தில், தும்பி சின்னத்தில் போட்டியிடுகின்ற எட்டப்பர்களை காக்க வேண்டியவர்களை நீங்கள் 17ஆம் தேதி விரட்டி அடித்து தமிழ் தேசியத்திற்கு பலம் சேருங்கள் என்று கேட்டு மிகவும் அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.